திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஐ ஹாவ் அ நீட். உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற தேவை தெரியுமா? அதை தான் the scarcity in the kingdom of God. தேவனுக்கு குறை இருக்கிறதையா? நாம் நம்முடைய தேவையை சந்திக்கத்தான் ஆண்டவர்கிட்ட வர்றோம். ஆண்டவருடைய தேவையை சந்திக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? அவர் சொல்றார், தேசத்தை நான் அழிக்க விரும்பல. வாட் ஐ வாண்ட் அ மேன். எனக்கு ஒரு மனுஷன் வேணும். அவன் அவர்களுக்காக நடுவில் இன்னும் ஊழியம் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தால் அந்த மனுஷனுடைய ஊழியத்தை நிமித்தம் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு என் கோபத்தை மாற்றுவேன். ஆனால் ஒருவனும் இல்லையே. என் தேவன் தேவைப்படுகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி வசனத்தை மட்டும் வாசித்தால், எனக்கு குறை உண்டு. நாம் தான் குறை உள்ளவர்களா இங்க வந்திருக்கிறோம். இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தை என்ன? எனக்கு குறை இருக்கிறது. என் குறையை தீர்க்க எத்தனை பேர் வரப்போகிறீர்கள்? அப்ப அவருக்கு குறை என்ன என்று பார்த்தால், அவர் ஒரு வினாடியில சிருஷ்டிப்பின் தேவனாக எதையும் செய்ய முடியும். ஒரு கொர்நேலியை மாற்றுகிறதற்கு தேவதூதன் மூலமாகவே பேசியிருக்க முடியும். ஆனால் தேவதூதன் ஒரு பேதுருவை தான் கூட சொல்றான். பேதுரு அங்க போகாதபடிக்கு கொர்நேலி வீடு ரட்சிக்கப்பட முடியாது, அபிஷேகம் பெற முடியாது. இதுதான் இப்ப பிரச்சனை ஆண்டவருக்கு. ஆண்டவருடைய நியமத்தில் இந்த மனுக்குலம் மறுபுறப்படைந்து தேவ சித்தத்துக்குள் ஊழியம் செய்கிற நிலைமைக்கு இது வர வேண்டும் என்று சொன்னால், அதை அவர்களுக்கு என்று ஆயத்தப்படுத்துகிறதுக்கு என் தேவன் மனுஷனைத்தான் தேடுகிறார். மனுஷன் மூலமாகத்தான் அவர் அதை செய்ய முடியுமே தவிர தேவதூதர்கள் மூலமாக அதை செய்ய முடியாது. தேவதூதனை கொர்நேலி வீட்டுக்கு போய் பேதுருவை அழைத்து அனுப்பி என்று சொல்லத்தான் முடியும். ஆனால் அந்த தூதன் ஒன்றும் செய்ய முடியாது. பேதுரு வந்த பிறகுதான் விஷயம் சரியாச்சு. அதே போல இன்றைக்கு இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாய் மாற வேணும் என்று சொன்னால் என் ஆண்டவருடைய தேவை என்ன? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம்மை நாமே பரிசுத்தப்படுத்த வேணும். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு ஒப்பு கொடுத்திருக்க வேணும். 19 வயசானாலும் சரி, 19 or 90 சோதனை உண்டு. சோதனை இல்லாதவர்கள் கிடையாது. இயேசுவையே சோதித்த பிசாசு உங்களையும் என்னையும் சோதிக்காம இருக்க மாட்டான். ஆனால் யாரெல்லாம் பரிசுத்தத்துக்குன்னு தங்களை எழுதி கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை வைத்துதான் கர்த்தர் காரியங்களை செய்ய முடியுமே தவிர பரிசுத்த தேவனை பரிசுத்தம் இல்லாமல் மற்ற காரியங்கள் செய்கிறது போல ஆட்டம் பாட்டம் டான்ஸு இதெல்லாம் வேலை செய்யாது. ஆனால் இன்றைக்கு வாலிபர்களை மத்தியில் அந்த பரிசுத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு தீர்மானம் எடுத்து ஜீவிக்கிற தானியேலை போல தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான் இருக்கிறது. தெரியாத்தனமா யாராவது வேண்டாத ஒரு சாப்பாடை கொண்டாந்து கொடுத்து அதை போய் நான் சாப்பிட்டு நான் தேவனுடைய மனுஷனாச்சே, நான் தீட்டுப்பட்டுருவேன், எனக்கு வேணாம் என்று சொல்லி உறுதியா இருந்த அந்த தானியேல்களை இன்றைக்கு காணோம். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் லவ் மேரேஜ். ஆனால் நீ தெரிந்து கொள்கிறவன் விசுவாசியா இருக்கணும், தெரிந்து கொள்கிறவள் விசுவாசியா இருக்கணும். இல்லை என்றால் வேதத்துக்கு புறம்பாக செயல்பட்டுட்டு தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் ஒரு நாளும் முடியாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? நோ. இன்னொன்று சொல்றேன், as a father I tell you, arranged marriage will be peaceful till the end, from the beginning. லவ் மேரேஜில் எல்லாம் ஆரம்பமும் பிரச்சனை, நடக்கிறதும் பிரச்சனை, முடிகிற வரைக்கும் பிரச்சனை, எல்லாம் நல்லது போல தான் காணப்படும். ஆனால் இருவருக்குள்ளேயே பிரச்சனை வரும். The law of first mention, ஆதாம் தனக்கு பெண்ணை கேட்கல, ஆண்டவர் தான் சொன்னார் ஆதாம் தனியா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் ஏற்படுத்துவேன், கொண்டு வந்து நிறுத்தினார். ஆதாம் பெண் தேடினதுக்கு வழி என்ன? கண்ணை மூடிட்டான். வாலிபர்களே, இந்த நாட்களில் கண்ணை மூடி பழகுங்க.
வாலிப சகோதரிகளே, கண்ணை மூட பழகுங்க. கண்ணை திறந்தா உங்களுக்கு ஏற்ற புருஷனை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனால் இன்றைக்கு வாலிபர்கள் கண்ணை திறந்து என்னுடைய விலா எலும்பு எங்கே, விலா எலும்பா வராது, வேலாயுதமா வந்து நிற்கும். ரெண்டாவது மேரேஜ், ஃபேமிலி அரேஞ்ச்டு மேரேஜ். இதான் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன். வேதத்தில் எது ஒழுங்காக முதல் காரியமாக எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் தேவ சித்தம். ஆதாமுக்கு துணை வேணும், ஒரு விலால தான் பிடுங்கினார். ஒன்று போதாதுன்னா இன்னும் 2-3 பிடுங்கியிருப்பார். பிடுங்கினாரா? யோபுக்கு எல்லாத்தையும் ரெட்டித்து பண்ணார். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவன் விடுமையா. அதனால உடனே அந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ இன்னொரு அம்மாவை கட்டிக்கப்பா சொன்னாரா? அந்த அம்மா தான் மறுபடியும் 10 பிள்ளைய பெற்றுது. அல்ல, ஒரே மனைவி தான். 7000 ஒட்டகம் 14,000 ஒட்டகமாக மாறிச்சு. ஒரு மனைவி 2 மனைவியாக மாறலை, மாறாது. தேவன் தம்முடைய நியமத்தை மாற்றவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? தயவு செய்து பரிசுத்தத்துக்கு வேற எந்த மாறுத்தரத்தையும் பார்க்காதீர்கள். பரிசுத்தம் பரிசுத்தம் தான். டோன்ட் காம்ப்ரமைஸ். ஹோலினஸ் இஸ் ஹோலினஸ். அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் முடிங்க இன்னும் பரிசுத்தமாகட்டும். முடிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நாசில சுவாசம் இருக்க வரைக்கும் there must be progressive things. நம்முடைய காரியங்கள் வளர்ந்து கொண்டே போக வேணும். பரிசுத்தம் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகணும், நீதி இன்னும் நீதியாக வேணும், இன்னும் கர்த்தருக்கு என்று செய்யணும். அப்படித்தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்பதான் ஒருவேளை இதுவரைக்கும் விவாக காரியங்களை டிசைட் பண்ணாது இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்லுறேன், ஆண்டவரை முழுமையாக சார்ந்து நில்லுங்க. உங்கள் விவாகத்தை தேவன் நடத்தி வைப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் ஃபியூச்சர் அவராலே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிந்து தேவனுடைய வழிநடத்தலின்படி செய்யும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து காரியங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணேன், கர்த்தர் கொடுத்தார். இன்னை வரைக்கும் எங்கள் குடும்பம், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே அவருக்கும் அவர் ஊழியத்துக்கும் மக்களுக்கும் எந்த குறையும் இல்லாதபடி எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? தேவனை சார்ந்து கொண்ட பொழுதோ மேற்கொண்டார்கள். அவர்தான். அவரை பிரியப்படுத்தாதபடிக்கு வேற யாரையும் பிரியப்படுத்துறதுக்கு போனீங்கன்னா எங்கேயோ போறீங்கன்னு அர்த்தம். கவனிச்சுக்கிடுங்க. பெற்றோர்களுக்கு அடங்கி படிக்க வேண்டியதில் படித்து வேலை பார்க்குற இடத்துல ஒழுங்காக இருந்து, செல்ஃபோன் உருப்படியாக இல்லை, எஸ்எம்எஸ் வேண்டாதெல்லாம் வருதுன்னு தூக்கி நெருப்பில் போட்டுட்டு, ஏன்னா அதை இன்னொருத்தனை கொடுத்தா அவன் கெட்டு போவான் பாவம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் எதிர்காலம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். உலகத்தின் நிலைமையை பார்த்து என் தேவன் நம்மிடத்தில் முதலாவது எதிர்பார்க்கறது ஜெபம். ஐயோ, என் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த பரிதாபமான நிலைமையில் இருக்கிறானே ஆண்டவரே, நான் சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறான், அவனை எப்படியாவது சந்திக்க மாட்டீரா? அந்த குடும்பம் என்ன வேதனைக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் உண்மை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். நான் என்ன சொன்னாலும் என்னை கேலி பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர உம்மை ஏற்றுக்கொள்வார் இல்லை. ஆனால் நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லை என்று வருத்தப்படுகிறார். ஒருவேளை உசியா ஏசாயாவுக்கு ரொம்ப உதவியாக இருந்தானோ என்னமோ தெரியல, ராஜா அவ்வப்போது வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவன் செத்து போன உடனே இஸ்ரவேலுக்கு ராஜாவும் இல்லை,
எனக்கு உதவி செய்கிறவன் இல்லையே என்று சொல்லி ஆலயத்துக்குள்ளே போனால் அங்கே தேவன் சிங்காசனத்தில் வீட்டிருந்தார். அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, எமது 8ஆம் வசனம் 6-8, எமது காரியமாக யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான். He just uttered a word. அவருக்கு தேவை யார் அனுப்பலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். நல்ல வேலையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவருக்குன்னு அந்த ஆளை தேடுவார். நாம் தூக்கி தூர போட்டு ஆண்டவர் போதும் என்று வரும் பொழுது மகிமையான ஊழியங்களை கர்த்தர் செய்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்த காட்டிலும் இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு வேலை கிடையாது, கிடையவே கிடையாது. அவன் இன்றைக்கு சுவிசேஷம் போகணும் தான் கர்த்தர் காத்திருக்கு. அவ்வளவு பாடுபட்டு ரத்தம் சிந்தி எல்லா ஜனத்தையும் ரட்சிக்கத்தக்கதாக தேவ கிருபை பிரசன்னமாயிற்று. தீத்து 2:11 பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை விளங்கிட்டு. லூக்கா 5:17. அப்போ தேவனுடைய வல்லமை விளங்கி இருக்கிறது, கிருபை பிரசன்னமாயிருக்கிறது. இதை போய் சொல்றதுக்கு ஆள் இல்லை. வேலையை விட்டுட்டு தான் போகணுங்கிற அவசியமே இல்லை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எனக்கு சொன்னார் அவர், நான் சொல்லுகிற வரைக்கும் நீ அங்கேயே இரு. யோசேப்புக்கு எகிப்தில் இருக்க சொல்லும் பொழுது சொன்னார், பிள்ளையை வச்சுட்டு அங்கே உட்காந்துருந்தான். நாசரியத்தூர் பேர் பெறதுக்காக நாசரியத்தூருக்கு அனுப்பி வச்சார். அப்போ அவர் சொன்னார், நான் சொல்லுகிற வரைக்கும் நீ அங்கேயே இரு. அதுதான் எனக்கு சொன்னார். ஒரு நாள் சொன்னார், வந்துடு. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு மத்தியிலேயே நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஊழியம் என்பது உலக வேலையை விட்டால் தான் செய்கிறது ஊழியம்னு நினைக்காதீங்க. உலக வேலையோடு செய்கிறவங்க தான் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஏன்னா அங்கேயும் வேலை செய்யணும், மிச்ச நேரமும் வேலை செய்யணும், 24 ஹவர்ஸும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். வேலையை விட்டுட்டு வேலை செய்யும்போது நல்ல ஃப்ரீடம், நேரம் ஃபுல்லாக இருக்குது, என்னன்னாலும் செய்யலாம், எப்படினாலும் போகலாம், என்ன வரலாம், ஒழுங்கு இல்லாமல் கூட இருக்கலாம், தோத்துரும், சோம்பேறியாகவும் மாறிடலாம். ஆனால் உலக பிரகாரம் வேலை 8 மணிக்கு போகணும், ராத்திரி 8 மணிக்கு தான் வரணும். இதுக்கு இடையில ஜெபக்கூட்டம் ராத்திரி சபையில் வச்சிருக்கிறார்கள், வாலிபர்கள் கூட்டம், ஐயோ போகணுமே, அது கஷ்டம். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு பாரம் கர்த்தருடைய தேவையை சந்திக்க எத்தனை பேர் வரப்போகிறீர்களோ தெரியாது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இருக்கிற இடத்துல இந்த காரியங்களில் ஏதாவது ஒன்றை குறிப்பாக எடுத்துக்கொண்டு, நான் இந்த விஷயத்தில் ஆண்டவரே உம்முடைய குறையை தீர்ப்பேன். ஐ வில் பி தேர் டு ஃபுல்ஃபில் தை மினிஸ்ட்ரி. ஐ வில் பி a supplicator. நான் ஜெபம் பண்ணுவேன். கிறிஸ்தவன் என்று சொன்னாலே பாடுபட எழுதி கொடுத்தவன். நமக்கு பாடு வேண்டாம், சாப்பாடு இருந்தால் போதும். அல்லேலூயா. பாடு இல்லாத ஊழியமே இல்லை. ஆமாம், பாடை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். ஆனால் அந்த பாடுகளுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, பலன் வச்சிருக்கிறார். பிரியமா, கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட என்ன செய்வோம், ஆளுகை செய்வோம். அதனால் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் குறை தீர்க்காதபடிக்கு நான் இருந்து என்ன பிரயோஜனம், என் ஜீவன் இருந்து தான் என்ன பிரயோஜனம். அதனால் உங்கள் குறையை தீர்க்கிறதுக்கு என்ன கொடுத்துருதேன். நீங்கள் எப்போ எந்த இடத்துல எந்த மதமாக எப்படி நடத்த போகிறீங்களோ அது உங்கள் கை, நீங்கள் செய்யணும். அதை பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அன்பின் மன தாழ்மை உண்மையும்
ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று சொல்லியிருக்கிறது. எப்படியாவது தேவ ராஜ்யம் கட்டப்பட, பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட தேவ சுத்தம் செய்கிறவர்களாக, தேவ கரத்தில் அமைந்தவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தெய்வத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக உம்மை மாத்திரம் சார்ந்து நிற்க உதவி செய்யும். அசுத்தமுள்ள பிசாசே, இந்த மக்களுக்கு விரோதமாக எழும்ப கிரியை செய்ய தொட உனக்கு அதிகாரம் இல்லை. தேவ ஊழியக்காரனாக உன்னை எச்சரிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாக எந்த கிரியையும் செய்தால் அது அபத்தமாய் போய். In Jesus name, in Jesus name, in Jesus name, you have no right to touch these people. In Jesus name, get gone. இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் கர்த்தருக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.